அன்னைக்கு அந்த போலீஸ் வழக்கம் போல நைட் டைம்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு சுடுகாட்டுல ஒரு பையன பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இந்த பையன் இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன்கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிட்ட போன உடனே அவங்களுக்கு ஷாக்கா இருந்திருக்கு. அது என்னவா இருந்திருக்கும்? இந்த பையன கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் அவங்களுக்கே ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஊருக்காரங்கள ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த பையனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பையன அவன் வீட்டுக்கே கூப்பிட்டு போறாங்க. அப்படி கூப்பிட்டு போறது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. வீட்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறாங்க. அங்க ஒரு கதவு இருக்கு. அந்த டோர ஓப்பன் பண்ண உடனே அவங்களாலேயே அத நம்ப முடியல. ஏன்னா அங்க அவ்வளோ கொடூரமான விஷயங்கள் இருந்தது. ஜொனாத் அப்படிங்கிற இந்த ஒரு பையன் நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம சுடுகாட்டுக்கு போயிருந்திருக்கிறான். அப்படி போனவன் சும்மா இருக்காம ஒவ்வொரு கல்லறையா தோண்டி அங்க இருக்கிற எலும்பு கூடுகளை எடுத்து யாருக்கும் தெரியாம அவனோட வீட்டுல பதுக்கி வச்சிருந்திருக்கான். அதை தான் அன்னைக்கு போலீஸ் அவங்க வீட்டு மொட்டை மாடியிலும் பார்த்திருக்காங்க. அவனோட வீடு ஃபுல்லா தேடி பார்க்கறாங்க. அங்க 100க்கும் மேற்பட்ட எலும்பு கூடுகள் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி கைத்தால கட்டி தொங்க போட்டிருந்திருக்கான். சரி, இதெல்லாம் ஏன் அவன் பண்ணிட்டு இருக்கணும்? போலீஸ் அவனை கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. அங்க சரி, நீ எல்லாம் ஏன்பா இதை பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது அவன் கொஞ்சம் கூட வாயே திறக்கல. அவன் என்ன ரீசனுக்காக பண்ணியிருந்தாலும் சரி, நீ பண்ணது தப்புன்னு சொல்லி கோர்ட்ல அங்கேயே அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த கேஸையும் க்ளோஸ் பண்றாங்க. காய்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்றேன். மறக்காம நம்ம பேஜை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.